நாகை செல்லூர் அருகே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விஏஓ அடித்து கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம். ஸ்ரீதர் வணக்கம். போலீசின் விசாரணையில் என்னென்ன தகவல் கிடைத்திருக்கிறது? முழு தகவலை சொல்லுங்க. நாகை அடுத்த செல்லூர் ஈசிஆர் கடற்கரை சாலையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அடையாளம் தெரியாத நபர் அடித்து கொலை செய்யப்பட்டு கிடைப்பதாக வெளிப்பாளையம் காவல் நிலையத்திற்கு ஒரு புகார் சென்றிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அந்த பகுதிக்கு சென்ற போலீசார் வயல்வெளியில முகம் சிதைந்த நிலையில கிடந்த ஒரு உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். போலீசாரின் இந்த முதற்கட்ட விசாரணையில பாத்தீங்கன்னா நாகை மாவட்டம் திருவாய்மூர்ல ஏற்கனவே விஓ பணியாற்றி வந்த திருக்கோளை அடுத்துள்ள வாழக்கரை கிராமத்தை சேர்ந்த ராஜாராமன் என்பதும் இவர் கடந்த 2024ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்பு துறையில் சிக்கி தற்காலிகமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து கொலை செய்யப்பட்டு கிடந்த அந்த விஓவுக்கு ஏதேனும் மின்னுரதம் இருக்கிறதா, அந்த தொடர்பில் இந்த கொலை நடந்துகிற என்ற கோணத்துல நாகை டிஎஸ்பி ராமச்சந்திரமூர்த்தி தலைமையிலான போலீசார் விசாரணையை தற்போது முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில இருக்கும் சிசிடிவி காட்சிகளையும் தற்போது ஆய்வுக்கு எடுத்திருப்பதாக அந்த போலீஸ் வட்டாரத்தில் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விஓ ஒருவர் அதாவது இந்த வயல்வெளியில அடித்து முகம் சிதைந்த நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடந்த சம்பவம் தற்போது நாகையில ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.